ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நாள்தோறும் பார்த்தீங்கன்னா 35 மாடு டு 40 மாடு இருக்கும். நம்ம எது பிடிக்குதோ நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்றும் பாருங்கள் வரேன். ஆனால் மார்க்கெட்டை பற்றி பேசாத, மார்க்கெட்டில் தரமான மாடு எங்களை மாதிரி கேரண்டி கொடுக்க சொல்ல போனால் கொடுக்க மாட்டாங்க. 25 லிட்டர் பாருங்க, அந்த மொட்டையை பாருங்க, 30 லிட்டர் 100 சவுல் பக்கத்தில் சவுல், அதை கூட பாரு. மாடு அருமையான மாடு, சந்தோஷமாக கும்பிட்டு தான் பிடிச்சிருப்பாங்க. ஆனால் பிடிச்சிடாங்க. நான் தான் சொல்லிட்டேன், நீ கொடு பெரிய, நான் 30,000 மாடு பெரிய பணம் கிடையாது, நீ கொடுக்குற பணம் 3 மாதம் தான். மடி பாருங்க, ஒரு தீவனம் சாக்கு போல தான் நான் மடி வரும். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் இவ்வளோ மடி வரணும் ஒரு 5-6 நாளில். நல்லா குவாலிட்டியில் குறை கிடையாது. இது ஒரு காம்பு மோட்டி டைப்பில் நல்லா மெழுகுத்தோல் அமைஞ்சிருக்காங்கண்ணா. அதில் சிவாஜி ஹெச்எஃப்ல நல்லா காம்பெல்லாம் மடி செட்டு பாருங்க, அருமையான மடி செட்டு. 30 லிட்டரு கறவை சொன்னாலும் நம்ப வேணாம், நம்ம 25 லிட்டரு கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம்ண்ணா. ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா 75 தான், எண்டிங் 130, 140 வரைக்கும் இருக்குது. 150 வரைக்கும் இந்த வாரம் நடந்தது, எல்லாமே சேல் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சஞ்சய் டெய்ரி ஃபார்முங்க. வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்கோம், ஃபார்மிங் பிஸ்னஸ் யூடியூப் சேனலில். வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா 30 மாடு 35 மாடு நம்ம ஃபார்மில் எப்பயுமே இருக்கும். அது என்ன மாடுனா ஹெச்எஃப் இருக்கும், ஜெர்சி இருக்கும், சாய்கோல் இருக்கும், கிர் இருக்கும். நம்ம எது பிடிக்குதோ நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து குவாலிட்டியான கோவா தான் நம்ம ஃபார்ம்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டும் நம்ம மாடு கொடுத்துட்ருக்கோம்னா, நம்ம ஃபார்ம்லேருந்து சஞ்சய் டெய்ரி ஃபார்ம்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். மக்கள் சாட்டிஸ்ஃபைடோட நம்ம ஃபார்ம்லேருந்து மாடு கொடுத்துட்ருக்கோம். ஹெச்எஃப் வேணாலும் எடுத்துக்கலாம், ஜெர்சி வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம ஃபார்ம்லேருந்து. ஹெச்எஃப்பில் பார்த்தீங்கன்னா 30 to 35 லிட்டர் ஈல்டிங் வர மாதிரி இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 30 லிட்டர் கேரண்டி கொடுத்துட்ருக்கோம். ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் 20-25 லிட்டர் கெப்பாசிட்டியில் கேரண்டி கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு. கிரில் பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கெப்பாசிட்டியில் கேரண்டி கொடுத்துட்ருக்கோம். மாடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்தில் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான மாடு தான் நம்ம ஃபார்மில் சஞ்சய் டெய்ரி ஃபார்மில் கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஃபார்முக்கு திரும்பி லொக்கேட் ஆகிருக்க இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் நம்ம ஃபார்ம் அமைச்சிருக்கோம். நம்மளை நம்பி வரதுனால பார்த்தீங்கன்னா பொருளையும் குவாலிட்டி எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ரேட்லையும் பார்த்தீங்கன்னா அனுசரித்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்னைக்கு கூட பாருங்கள், ஒரு கஸ்டமர் 5 மாடு அவங்களாம் எடுத்தாங்க, 6 மாடு வாங்கியிருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா 4 மாடு எடுக்கலாம் தான் வந்தாங்க, 6 மாடு எடுத்துட்டாங்க. சரி, ரேட்லையும் என்ன பண்ண அனுசரிச்சு எல்லா ஃபார்ம்லன்னு பார்த்தோம். இந்த சாட்டிஸ்ஃபைடு இல்லை, அவங்க ஃபார்மில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, இப்போ திருப்தியாக இருக்குது நம்ம ஃபார்மில். அதனால் பார்த்தீங்கன்னா 6 மாடு இன்றைக்கி எடுத்துருக்காங்கண்ணா. சரி, பார்த்துட்டு போகலாம், ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலான்ட்டு வந்தோம். எல்லாம் மனசுக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அதனால் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 6 மாடு வாங்கியிருக்கிறோம். இன்னும் போய் பார்த்துட்டு எப்படி இருக்க பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஜாஸ்தி வாங்குவோம். ஓகே, வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் இருக்கிற மாடுகளை பார்ப்போம்னா, இப்போயும் நம்ம பண்ணையில் இருக்கிற மாடு 1 by 1 பார்க்கலாம்ண்ணா. எத்தனை ஈத்து, எத்தனாவது பல், எவ்வளோ கறவை, 1 by 1 எல்லாத்தையும் பார்க்கலாம்ண்ணா. நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 30 மாடு இருந்து 15 மாடு சேல் ஆயிருக்கு, இன்னும் 15 மாடு இருக்குண்ணா. இப்போ வந்து ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல ஹெவி சைஸான மாடுண்ணா. 2 ஈத்து சுத்தமான மாடு. 2 நேரம் கறவை பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் கறவை வருண்ணா. நல்லா பிராண்டட் மாடுண்ணா. அதில் மடி செட்டு பாருங்க, பிரம்மாண்டமான மடி செட்டு. ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்காங்க ரெட்டவரி மடியில். 30 லிட்டர் கறவை சொன்னாங்க, 25 லிட்டர் கறவை வரணும். ஹெவி சைஸான மாதிரி நல்லா ரெட்டவரி மடியில் அமைஞ்சிருக்காங்கண்ணா. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நாளில் கண்டு போட்டுருண்ணா. 25 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். 25 லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம். என்னன்னா 25 லிட்டர் கேரண்டி, 30 லிட்டர் சொன்னால் நம்ம 25 லிட்டர் கேரண்டி கொடுத்துக்கலாம். சுத்தமான மாடு, எல்லாம் வெயில் கிளைமேட்டுக்கு அடாப்ஷன் ஆகும். வெயிலுக்கு என்னன்னா 2 வெயிலுக்கு மழைக்கு அடிப்படிக்கு நல்லா தாங்கும். மாடு நல்லா குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடுனா. ஹெச்எஃப்ல லைக் பண்ணுறோம், தாராளமாக லைக் பண்ணலாம்ண்ணா. எல்லாம் வெயில் கிளைமேட்டுக்கு அடாப்ஷன் ஆகும். தண்ணி திணிக்கு அருமையாக இருக்குண்ணா மாடு. நல்லா குவாலிட்டியான மாடு, ரோஸ் காம்பில் கருங்காம்பில் அமைஞ்சிருக்காங்க. மாட்டில் தரமான மாடு. 2 ஈத்து ஒயிட் அண்ட் பிளாக் மெஜாரிட்டியில் அமைஞ்சிருக்காங்கண்ணா. இன்னும் 10 நாள் ஆகும். இன்னும் 5-6 நாளில் கண்டு போட்டுருந்தான். 5-6 நாளில் கண்டு போட்டுரும். நல்லா ரெட்டை முதுகில் அமைஞ்சிருக்காங்கண்ணா மாடு. அதில் ஹெவி சைஸான மாடுண்ணா. ஹெச்எஃப்ல லைக் பண்ணோம், தரமாக லைக் பண்ணலாம். அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல மோட்டி டைப்பான மாடுண்ணா. இது 2 ஈத்து பிளாக் மெஜாரிட்டியில் அமைஞ்சிருக்காங்கண்ணா. சுத்தமான மாடு, ஹெவி சைஸான மாதிரி. 2 பார்த்தீங்கன்னா 22 லிட்டர் கறவை வரணும். 22, ஆமாம் 25 லிட்டர் சொன்னால் நம்ம 22 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்காங்க, கருங்காம்பில் அமைஞ்சிருக்காங்க. நல்லா குவாலிட்டியான மாடு, குணத்தில் தங்கும். ஆனால் பாருங்க நரம்பு பாருங்க, பால் நரம்பு எப்படி சப்ளையாக இருக்குன்னு. மாட்டில் தரமான மாடு, 2 ஈத்து மாடு, சுத்தமான மாடுனா. ஒரு 15 நாள் அவன் கண்டு போட ஒரு 22 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம்ண்ணா. தண்ணிக்கு எப்படி இருக்கு? தண்ணிக்கு அருமையாக இருக்கணும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. தண்ணி காம்பளத்துக்கு மாடு தரமாக இருக்கும், குவாலிட்டியான மாடுனா. மாடு நல்லா ஹெவி சைஸான மாடுனா, ரெட்டை முதுகு மாடுனா. மாட்டில் தரம் பேக் வெயிட் அருமையாக இருக்குது. பேக் வெயிட்டில் அருமையாக இருக்குண்ணா மாடு. இதுக்கான பிளாக் மெஜாரிட்டியில் அமைச்சிருக்காங்க. ஒயிட்டு கம்மியாக இருக்கும், பிளாக் அதிகமாக இருக்கும். இன்னொரு 10 நாள் ஆகுங்களா? இன்னொரு 15 நாள் ஆகும் கண்ணு போட. 15 நாள் நான் வெளியே கட்ட முடியாத அளவுக்கு பைப் பண்ணோம். இன்னும் மடி நல்லா மடி வைக்கும். 6 பல்லு 2 ஈத்து
சுத்தமான மாடு ரோஸ் மாடியில் அமைச்சிருக்காங்க. பிளாக் காம்பில் நல்லா கரை வெட்டிக்கும், ஒன்றும் பயப்படுது அவல்ல. ஜெர்சியில் வர மாதிரி எத்தனை ஃபேட் வருங்களா? ஆமாண்ணா நல்லா வரணும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தா போகக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல கிராஸ் மாடுனா, இது 2 புல்லு மாடு, நல்லா குவாலிட்டியான மாடு. நேரம் 10 கரை வரணும். இன்னும் பார்த்தீங்கன்னா 20 நாள் அவங்க கண்ணு போட. 2ஆம் நீத்து தடச்சம் கிடையாது, 2ஆம் நீத்து சுத்தமான மாடு. ரோஸ் காம்பில் அமைச்சிருக்காங்க. 2 புல்லு தரமான கிடேரி. ஹச்எஃப்ல கிராஸ் பீரியில் லைக் பண்ணால் அது லைக் பண்ணலாம். மாடு நல்லா குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடுனா. 2ஆம் நீத்து மாடு, சுத்தமான கிடேரி. 2 புல்லு ஹச்எஃப்ல கிராஸ் பீரிடான கிடேரி. 2 புல்லு தரமான கிடேரினா, நல்லா குவாலிட்டியான, நல்லா தொப்புள் கலருக்கு பையன் வந்து நல்லா கரை வெட்டிக்கும். கால் ஊக்கலாம், கால் எலும்பு பண்ணலாம். 2 புல் 4 புல் 6 புல் ஹெவி சைஸில் இருக்கணும். ரோஸ் காம்பில் அமைச்சிருக்காங்க. நம்ம நல்லா தொப்புள் சொல்லலாம், அப்புறம் ஃபுல்லாக இருக்குது. இன்னும் பார்த்தா சரியான பைப் பண்ணணும். ரோஸ் மாடியில் அமைச்சிருக்காங்க. கெடியாரி தரமான கெடியாரினா, குவாலிட்டியான கெடியாரி. கிராஸ் ப்ரீடில் லைக் எடுக்கலாங்களா? நம்பி எடுக்கலாம்ண்ணா. நான் அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இது ஹச்எஃப்ல கிராஸ் மாடுனா. ஓகேண்ணா. ஒயிட் அண்ட் பிளாக் மெஜாரிட்டியில் அமைச்சிருக்காங்க. 2 புல்லு அதான் கிளி கம்பில் அமைச்சிருக்காங்க. ஹெவி சைஸான மாடு. ஒரு 22 லிட்டரு கரை வரும்ண்ணா. மாடு நல்லா குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடுனா. ரெட்டை முதுகில் அமைச்சிருக்காங்க. கெடியாரி தரமான கெடியாரி. 2 புல்லு இப்போ 5000 கிட்டே இருக்கனால கிளி கும்பில் சின்ன கும்பில் அழகான மகளச்சனத்தில் அமைச்சிருக்காங்க. சுத்தமான மாடுனா. சரிங்க. 2 புல்லு தரமான கெடியாரி. 10 கண்ணுக்கு வச்சுக்கலாம், 10 வருஷத்துக்கு வச்சுருக்காண்ணா. ஒயிட் அண்ட் பிளாக் மெஜாரிட்டியில் அமைச்சிருக்காங்க. கண்டினியூஸாக ஹெச்எஃப்ஐ பார்த்துட்டு இருக்கோம். ஆமாண்ணா. 4வது ஹெச்எஃப்ஆ இருக்குது. ஆமாண்ணா. என்ன காரணம்ண்ணா? ஜெர்சி வந்து ஹெச்எஃப் இருக்கு, ஜெர்சி இருக்குண்ணா. ஜெர்சி நம்ம இன்னும் ஜெர்சிக்குள்ளே போகல, ஹெச்எஃப் லைனில் தான் பார்த்துட்டு இருக்கணும். இன்னொரு ஜெர்சி ஜெர்சி இருக்குண்ணா, ஃபுல்லாக ஜெர்சி இருக்குது. ஓகே, அதை பற்றி சொல்லுங்கள். அடுத்த அப்படி பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல மோடி டைப்பான மாடுனா. இது பார்த்தீங்கன்னா 3ஆம் நீத்து மாடுனா. ஹெவி சைஸான மாடு. 25 லிட்டரு கரை வரும். சுத்தமான மாடு. ஹெச்எஃப்ல மோடி டைப்பில் ஒயிட் அண்ட் பிளாக் மெஜாரிட்டியில் லைக் பண்ணுறது, அந்த மாதிரி லைக் பண்ணலாம்ண்ணா. நல்லா காம்போல மடி செட்டு பாருங்க, இன்னும் பிரம்மாண்டமாக வரும். நல்லா கருங்காமல் அமைச்சிருக்காங்க. அடி குச்சலாம் இருக்காண்ணா? அடி குச்சலாம் யார் வேணாலும் பேசிக்கலாங்க பாருங்க. பை சுருக்கம் பாருங்க, ஃபுல்லாக இருக்குது. அப்படி சாக்கு போல் பை வரும். யார் வேணாலும் பேசிக்கலாங்க பாருங்க. ரோஸ் காம்பில் அமைச்சிருக்கு. மாட்டில் தரமான மாடு, நல்லா நரம்பு தர காம்பவுண்ட் மாடு, அருமையாக இருக்கணும். நல்லா ரெட்டை முதுகில் அமைச்சிருக்காங்க. ஹெச்எஃப்ல ஹெவி சைஸில் லைக் பண்ணால் தரமான மாடு லைக் பண்ணலாம்ண்ணா. சுத்தமான மாடு, நான் ரோஸ் காம்பில் அமைச்சிருக்காங்கண்ணா. மாட்டு தரமான மாடுண்ணா. ஸோ ஹெச்எஃப்ல மோடி டைப்பில் லைக் பண்ணுறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம், தாராளமாக லைக் பண்ணலாம்ண்ணா. மாடு நல்லா குவாலிட்டியான மாடுனா, ஹெவி சைஸான மாடுண்ணா. அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல கிராஸ் பீடான மாடுனா. ஹெவி சைஸான மாடுனா. அதான் கிளிக்கொம்பு அமைச்சிருக்காங்க. கிளிக்கொம்பு ஸ்டைலில் 6 புல்லு 2ஆம் நீத்து. சுத்தமான மாடு. 25 லிட்டரு கறக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா 15 நாள் அவங்க கண்ணு போட. ரெட்டை ஒரு மடியில் அமைச்சிருக்காங்க. மாடு நல்லா குவாலிட்டியான மாடுனா, ஹெவி சைஸான மாடு. நல்லா ஹைட் வெயிட்டுமா இருக்குல்ல? ஹைட் ஜெய்சாண்டிக்காக இருக்குண்ணா மாடு. மாடு ஜெய்சாண்டிக்கான மாடுனா. மாடு நல்லா குவாலிட்டியில் குறை கிடையாது, குவாலிட்டியான மாடு. நல்லா கருங்காமல் அமைச்சிருக்காங்க. மாட்டில் தரமான மாடு, நம்பி எடுக்கலாம். நெட்டு நேரத்தில் மாடு குவாலிட்டியான மாடுனா. தீனிக்கோ கறவைக்கோ தண்ணி தீனி பிரம்மாண்டமாக இருக்குண்ணா, ஒன்றும் பயப்பட தேவையில்ல. எவ்வளோ கேரண்டி சொல்லுங்க? 25 லிட்டர் கேரண்டி சொல்லிருக்குண்ணா. 25 லிட்டர். ஆமாம், நல்லா ஹைட்டான மாடுனா. ஹெச்எஃப்ல கிராஸ் ஸ்பீடில் ஹைட்டான மாடுனா. தண்ணி தீனிக்கு அருமையாக இருக்கும், பயப்படுறதால குவாலிட்டியில் குறை கிடையாதுண்ணா. நான் அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ரேர் கலர்னா. சிவாஜி ஹெச்எஃப்ல மூடி டைப்பான மாடுனா. பண்ணையிலே பார்த்தீங்கன்னா அழகான முகலட்சணம். மாட்டில் தரமான மாடுனா. நல்லா ஜாதி பொறுப்பில் மோட்டி டைப்பில் அமைச்சிருக்காங்கண்ணா. நல்லா செவல மறையில். இது பார்த்தா சிவாஜி ஹெச்எஃப்னு சொல்லுவாங்க. நல்லா இது ரேர் கலரு. 25 லிட்டரு கறவை எதிர்பார்க்கலாம்ண்ணா. வெயில் கிளைமேட்டுக்கு எல்லாத்துக்கும் அடாப்ஷன் ஆகும்ண்ணா. தண்ணி தண்ணி வெயில் கிளைமேட்டுக்கு அடாப்ஷன் ஆகும். மோட்டி டைப்பில் அமைச்சிருக்காங்க. சுத்தமான மாடு. 2ஆம் நீத்துனா. முகலட்சணமான மாடு. ரேர் கலர் மாடு சூட்டபுளாக இருக்குண்ணா. என்னண்ணா யாருக்குலாம் இந்த மாடு பண்ணைக்கு யூஸ் ஆகணும், வீட்டு தேவைக்கு யூஸ் ஆகணும். 2 மாடு வச்சு கறக்கிறது, 1 மாடு வச்சு கறக்கலாம், தாராளமாக லைக் பண்ணலாம். கலர் பேச்சில் மோட்டி டேபிள் மகளச்சனமா லட்சுமி கடாசமாக இருக்கும். வீட்டுக்கு அடிக்கும். ஆனால் வந்து செவலில் வேணும் அப்படின்னா இந்த மாடு லைக் பண்ணலாம். நல்லா காம்பு படம் பாருங்க, அடிக்கு ஒரு காம்பு. மோட்டி டைப்பில் நல்லா மெழுகுத்தோல் அமைச்சிருக்காங்கண்ணா. அதில் சிவாஜி ஹெச்எஃப்ல தேவைப்படுறோம். டிஸ்பிளே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, ரேட்டில் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. மாடு நல்லா குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடுனா. அடுத்த பார்க்கக்கூடிய மாடு மாதிரி ஜெர்சியில் மோடி டைப்பான மாடுனா. இது மாதிரி நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இது மாதிரி மாடல் வந்துருக்கு. மோட்டி டைப்பில் மாடு நல்லா குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடு, ரெட்டை முதுகு மாடு. ஆமாண்ணா. 23 லிட்டரு கறவை கேரண்டி கொடுக்கலாம்ண்ணா. சுத்தமான மாடு, ஹெவி சைஸான மாடுனா. நல்லா மட்டி வேலாம் காம்போலம் நல்லாயிருக்கும். ப்ரீடு மொட்டை மாடு. நல்லா தரமான மாடு.
நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே தரமான மாடை தான் கஸ்டமர் கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக நம்ம ஃபார்ம்லேருந்து டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமருக்கு திருப்தியோட நம்ம ஃபார்ம்லேருந்து மாடு கொடுத்துட்ருக்கோம். ரேட்லேயும் சரி பொருளும் சரி குவாலிட்டியும் குறை இருக்காது, ரேட்லேயும் குறை இருக்காது. மற்ற ஃபார்மாக நம்ம ஃபார்மில் ரேட்லேயும் 5 ரூபா 10 ரூபா கம்மியாக தான் இருக்கும். தரமாக இருக்கும். முன்ன பின்ன என்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். லாபமே இல்லை பரவாயில்ல. 2000 கிடைக்கிறது 1000 கிடைச்சா நம்ம கஸ்டமர் விடக்கூடாது. கஸ்டமர் மாடு திருப்தியாக கொடுத்தோம்னு மாடு கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஃபார்ம்லேருந்து பார்த்தீங்கன்னா. அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இது சிவாஜி ஹெச்எஃப்னு சொல்லுவாங்கண்ணா. செவலை வெள்ளை செம்புது 3 கலர் அமைஞ்சிருக்காங்கண்ணா. ஹெவி சைஸான மாடு. 25 லிட்டருக்கு மேலே தான் கரை வரும், இந்த கிட்ட வராதுண்ணா. மாடு நல்லா டாப் குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடு, ரெட்டை முதல் அமைஞ்சிருக்காங்க. மாடு சுழி சுத்தமான மாடு, 6 பல்லு 2 நீத்து, குவாலிட்டியான மாடு, ரெட்டை வரி மடியில் அமைஞ்சிருக்காங்கண்ணா. ரோஸ் காம்பில் மாடு அமைஞ்சிருக்காங்கண்ணா. ஹெவி சைஸான மாடுண்ணா. தண்ணி பிரச்சனை அதெல்லாம் இது வராது. இந்த பிரீடுக்கு அது மாதிரி இதே வராதுண்ணா. இது கிராஸ் பீல்டில் அமைஞ்சிருக்காங்க. 6 பல்லு 2 நீத்து, சுழி சுத்தமான மாடுண்ணா. தரமான மாடு. எல்லாம் வெயில் கிளைமேட்டு கடை ஆகணும். கறவைக்கு தண்ணி மாடு அருமையாக இருக்கும். ஒன்றும் பயப்பட தேவையில்ல. லேடிஸ் கூட பேசிக்கலாமா? யார் வேணாலும் பேசிக்கலாம்ண்ணா. தண்ணி தீனிக்கு அருமையாக இருக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ஹெவி சைஸான மாடு, நல்லா கலர் பேட்சில் அமைஞ்சிருக்காங்க. மாடு நல்லா ஆமாண்ணா, ட்ரிபிள் கலர்னா அது. செவலை வெள்ளை செம்புத்து, நல்லா காம்போலாம் மடி செட்டு அருமையாக இருக்குண்ணா. கை கரையானு பேசிக்கலாம், மிஷின் கரையானு பேசிக்கலாம்ண்ணா. மேய்ச்சலுக்குலாம் தண்ணி தீனிக்கு மேட்சுக்கு பிரம்மாண்டமாக இருக்குண்ணா. அதுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்ல. குவாலிட்டியில் குறை இருக்காது. தரமானக்காரங்க நம்பி எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம்ண்ணா. ஹைட்டு ஹெவி சைஸான மாடுண்ணா. ரெட்டை முதல்ல ஹெவி சைஸான மாடுண்ணா. டாப் குவாலிட்டியான மாடு. அண்ணா ஹைட்டுக்கே இருக்குண்ணா. ஆமாண்ணா. அடுத்த பகுதி மாடு பார்த்தீங்கன்னா மோட்டி டைப்பில் 6 பல்லுண்ணா. செவலையில் செம்புத்து, 25 லிட்டரு கரை வரும்ண்ணா. ஹெவி சைஸான மாடு, ரெட்டை முதுகு மாடுண்ணா. சுழி சுத்தமான மாடுங்க. தண்ணி தீனி கறவைக்கு மேய்ச்சலுக்கு அருமையாக இருக்கும். மோட்டியில் இந்த மாதிரி கலர் பார்க்கறது ரொம்ப ரேர். ஆமாம், மோட்டி நான் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டி டைப்பில் ஜெர்சியில் வந்துருக்குண்ணா. ஜெர்சியில் சிவாஜி ஹெச்எஃப்ல ஜெர்சி கிராஸில் மாடு எல்லாமே குவாலிட்டியான மாடு நம்ம ஃபார்ம்லேருந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஹெவி சைஸான மாதிரி ரெட்டை முதுகு மாடுண்ணா. ஜம்முன்னு இருக்கு. ரெட்டை வரி மடியில் அமைஞ்சிருக்காங்க. அதான் எலும்பு காண போன் வெயிட்டில் மாடு அமைஞ்சிருக்கு. ரெட்டை முதுகு மாடு, ஹெவி சைஸான மாடுண்ணா. சுழி சுத்தமான மாடு, மெழுகு தோல், 6 பல்லு 2 நீத்து. மாடு நல்லா குவாலிட்டியான மாடுண்ணா. மடி லூஸ் பாருங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். அதா சரியான பை பண்ணும். நல்லா ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்காங்க. 25 லிட்டரு கறந்துங்க. மாடு நல்லா ரெட்டை முதுகில் ஹெவி சைஸான மாடுண்ணா. தேவைப்படுறவங்க டிஸ்பிளேல நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், உடனே எடுத்துக்கலாம்ண்ணா. அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல கிராஸ் மீட் மாடுண்ணா. 6 பல்லு 2 நீத்து. ரெண்டாம் கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 18 லிட்டரு கறவை வரணும். கண்ணு போட பார்த்தீங்கன்னா இன்னும் 20 நாள் ஆகும். ஆனால் பை சுருக்கணும் ஃபுல்லாக இருக்குது. ஆமாமடி ரெண்டாவது ஒரு 17 குறையெல்லாம் வரணும். 6 பல்லு 2 நீத்து. இது பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டான மாடுண்ணா. நல்லா குறுங்கால மாடு, நல்லா வெயிட்டான மாடுண்ணா. மீடியமாக ஒரு வீட்டு தேவைக்கு வேணா வாங்கிக்கலாம், தாராளமாக வாங்கிக்கலாம்ண்ணா. சுழி சுத்தமான மாடு, 2 நீத்து மாடுண்ணா. சரிண்ணா. தண்ணி தீனி கறவைக்கு அருமையாக இருக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்ல. மாட்டில் தரமான மாடுண்ணா. இது தேவைப்படும் டிஸ்பிளே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், ரேட்டில் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. ஃபார்ம் டைப் ஆனாலும் எடுத்துக்கலாம், வீட்டு யூஸ்லாம் எடுத்துக்கலாம்ண்ணா. 2வது ஈத்துன்னு சொன்னீங்களா? ஆமாம், 2வது ஈத்துண்ணா. சுத்தமான மாடு. அடுத்தும் செவலையில் ஒரு மோடி டைப். அடுத்து செவலையில் மோடி டைப்பான மாடுண்ணா. இது சூப்பர் குவாலிட்டியான மாடுண்ணா. இது பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் கறவை சொன்னால் நம்ம 23 லிட்டர் கேண்டி கொடுத்துக்கலாம். பை சுரக்கம் பாருங்க எப்படி இருக்குண்ணா, சாக்கு போல் பை வரும். நல்லா வால் மடியில் அமைஞ்சிருக்காங்க. சுழி சுத்தமான மாடு, 6 பல்லு 2 நீத்து, மோடி டைப்பில் ஹெவி சைஸான மாடுண்ணா. ஓகேண்ணா. ஜெர்சியில் மோடி டைப்பில் லைக் பண்ணால் தாராளமாக லைக் பண்ணலாம்ண்ணா. சரிண்ணா. தண்ணி தீனி கறவைக்கு அருமையாக இருக்குண்ணா. மாடு சுழி சுத்தமாக நம்ம கிளைமேட் நல்லாவே தாங்கல. நல்லா கிளைமேட் அடாப்ஷன் ஆகும்ண்ணா. மாடு தரமான மாடு, நல்லா காம்போலாம் மடிச்சிட்டு மாடு நல்லா குவாலிட்டியான மாடுண்ணா. 2 பயப்படுறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம்ண்ணா. டவுட்டே போடாமல் எடுத்துக்கலாம்ண்ணா. மாடு தரமான மாடு, நல்லா மெழுகு தோல் மாடு, நல்லா ஹெவி சைஸான மாடுண்ணா. தேவைப்போகிறோம் டிஸ்பிளே நம்பர் கான்டாக்ட் பண்ண ரேட்லேயும் விலையிலையும் என்ன பண்ண அனுப்பிச்சு பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. ஓகேண்ணா. அடுத்த அப்படி மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல கிராஸ் மாடுண்ணா. இதுவும் பார்த்தீங்கன்னா பிளாக் மெஜாரிட்டியில் அமைச்சிருக்காங்கண்ணா. இது பல்லு பார்த்தீங்கன்னா 2 பல்லு, ஜெய்ஜாண்டிக்கான மாடுங்க. 22 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். தலைச்சேரியில் 18-19 கறந்த மாடு, 22 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். ரெட்டு முதுகில் அமைச்சிருக்காங்க. மாடு நல்லா குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடுண்ணா. 2 பல்லு பார்த்தீங்கன்னா இவர் ஹைட்டே இருக்கு. 4 பல்லு 6 பல்லுலாம் பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா இது மாதிரி 2 மடங்கு மாடுக்கு மேலே தான் பார்க்கணும், கீழே பார்க்க முடியாது. மாடு டாப் குவாலிட்டியான மாடு, ஹெச்எஃப்ல ஹெவி சைஸான மாடு, ஒயிட் கொம்பில் அமைச்சிருக்காங்க. பால் கொம்புல 6 பல்லு 2 பல்லு 2 நீத்து. வச்சிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 10-15 வருஷத்துக்கு வச்சிருக்காங்க. விற்கணும் வாங்கலாம் கிடையாது. மாடு நல்லா குவாலிட்டியான மாடு. மாடு 2 பல்லு, அவர் ஹைட்டே இருக்கும் பாருங்க. மாடுங்க ஜெகஜாண்டிக்கான மாடு, நல்லா காம்பளம் கருங்காமலம் அமைச்சிருக்காங்க. 2 பல்லு தான். ஆமா, 2 பல்லு. கறவை ஏமாத்தாது, நல்லா கறவை வரும், ஒன்றும் பயப்பட தேவையில்ல. சுத்தமான மாடுனா
தேவைப்படுறோம் டிஸ்பிளே நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள், ரேட்டில் விலையிலையும் முன்ன அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. ஓகேண்ணா. அப்போ ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பொருள். தங்கம் பார்த்தீங்கன்னா 75 ரூபாய்க்கு விற்கிதுன்னா இன்றைக்கி வெள்ளி பார்த்தீங்கன்னா 45 ரூபாய்க்கு விற்கிது. 45 70 தங்கம் 75 ரூபாய்க்கு விற்கும்போது அது வந்து மாடும் 70 எந்த அளவுக்கு பொருள் தரமாக போட்டு வாங்குறோம் அந்த அளவுக்கு பொருளும் தரமாக கோல்டுக்கு ஏற்ற காசு கொடுத்து குவாலிட்டிக்கு ஏற்ற காசு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்டனு கிடையாது, எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வெள்ளி வேணுமா கோல்டு வேணுமா? கோல்டு வேணால் கோல்டு நம்மளோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கோல்டு தான் அதிகமாக இருக்கும். வெள்ளி பார்த்தீங்கன்னா ஏதோ 100ல் 1 தான் இருக்கும். நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 75, எண்டிங் 150 தான், அது கீழே எதுவுமே இல்லை. ஸோ ரெகுலராக வரவங்களுக்கு வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக புதுசாக பண்ண மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 75லேருந்து 150 வரைக்கும் இருக்குண்ணா. எடுத்துக்கலாம், எதுனாலும் எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. இப்போ அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இது ஜெர்சி டைப்பில் 6 பல்லுண்ணா. கிராஸ் பீடான மாடு, 6 பல்லு 2 சுத்தமான மாடு. நேரம் 10 கரை வரணும். நல்லா காம்போலாம் மடி செட்டு பாருங்க, நல்லா பிரம்மாண்டமான மடி செட்டு, பிரம்மாண்டமான காம்போலம். ஜெர்சியில் கிராஸ் பீட் ரெட்டின் ஜெர்சியில் மாடு நல்லா டாப் குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடுனா. இது ரெட்டை முதல் அமைச்சிருக்காங்கண்ணா. இது அப்புறம் டிஸ்பிளே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், ரேட்டில் என்ன பண்ண அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா 6 பல்லு 2 ஹச்எஃப்ல கிராஸ் பீடான மாடுனா, சுத்தமான மாடுனா. தண்ணி கறவைக்கு அருமையாக இருக்குண்ணா. மாடு நல்லா குவாலிட்டியில் குறை கிடையாதுண்ணா. ஹச்எஃப்ல ஹெவி சைஸான மாடு, கருங்காமில் அமைச்சிருக்காங்க. நல்லா ஜாதி பீரியடில் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். தண்ணி கறவைக்கு அருமையாக இருக்கும். மாடு நல்லா ஹெவி சைஸான மாடு, கருங்காமில் அமைச்சிருக்காங்கண்ணா. மாடு நல்லா குவாலிட்டியாக முகலட்சணம் மரம் லட்சின்னு இருக்கும். நல்லா கிளிக்கும்பு ஸ்டைலில் மாடு, தரமான மாடு. 2 நல்லா ஜாதி பிரீடில் அமைச்சிருக்காங்கண்ணா. தேவைப்படுறோம் டிஸ்பிளேல நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், முன்ன பண்ண ரேட்டில் அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. சுத்தமான மாடு நல்லா கருங்காமில் அமைச்சிருக்காங்க. 20 நாள் அவனை கண்டு போட. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நான் ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா கடைசி பார்க்கக்கூடிய மாடுனா ஜெர்சியில் கிராஸ் பீடான மாடுனா, டாப் குவாலிட்டியான மாடுனா. மாடு ரெட்டை முதல் அப்போ ஹெவி சைஸான மாடுனா, சுத்தமான மாடுனா. நான் ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா மாடில் பார்த்தீங்கன்னா ஜெய்சாண்டிக்காக இருக்குண்ணா. நம்ம 2 லட்சம் போட்டு மடி செட்டு வாங்கினா இது மாதிரி மடி செட்டு அமராதுண்ணா. மாடு செக்கத்தையான பை செட்டுனா. நல்லா காம்போலாம் மடி செட்டு பாருங்க, அருமையான மடி செட்டு. 30 லிட்டரு கறவை சொன்னாலும் நம்ப வேணாம், நம்ம 25 லிட்டரு கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம்ண்ணா. ரெட்டை வரி மடியில் அமைச்சிருக்காங்கன்னா சுத்தமான மாடுனா. மாடு நல்லா டாப் குவாலிட்டியான மாடுனா. ஜெர்சி லைக் பண்ணால் தாராளமாக லைக் பண்ணலாம்ண்ணா. ஓகேண்ணா. அது தண்ணி கறவைக்கு மெயினாக இருக்குண்ணா. அது ஜெகஜாண்டிக்கான மன சுத்தமான மண்ணா. பஸ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் 40 மாடுலேருந்து 35 மாடு கம்மி இல்லாமல் இருக்குண்ணா. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 35 மாடு இருந்ததுண்ணா. ஒரு 15 மாடு கிட்ட சேல் ஆகிக்கணும். மிச்சம் பார்த்தீங்கன்னா 20 மாடு கிட்டே இருக்குண்ணா. எல்லா மாடு நம்ம வீடியோ நம்ம பார்த்தாச்சு, நம்ம ஒன்று எல்லா மாடு நம்ம பார்த்தாச்சு. நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மினிமம் பட்ஜெட் சஞ்சய் டெய்ரி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 75 தான். ஸ்டார்டிங் ப்ரைஸ் 75 தானா. எண்டிங் பார்த்தீங்கன்னா 150 வரைக்கும், 1.5 லட்சம் வரைக்கும் நம்ம ஃபார்மில் இருக்கணும். மாடு ஜெர்சி டைப் வேணாலும் எடுத்துக்கலாம், ஹச்எஃப் டைப் வேணாலும் எடுத்துக்கலாம், கிர் கிராஸ் வேணாலும் எடுத்துக்கலாம்ண்ணா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 மாடு நம்ம வாங்கி சேல் பண்ணிட்டு இருக்கேன்னா. நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக நம்ம ஃபார்ம்லேருந்து மாடு எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஹெவி சைஸாக ஃபார்ம் டைப்புக்கான ஃபார்ம் டைப் மாடு நம்ம கொடுத்துட்ருக்கோம். வீடியோஸுக்கு 1-2 மாடு வேணால் அதுக்கு நம்ம ஃபார்ம்லேருந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லைங்க, எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாதுண்ணா. ஃபஸ்ட்டு நம்பிக்கை தானே. ஃபஸ்ட்டு சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பிக்கை தானே. கஸ்டமர் முழு திருப்தி தான் நம்ம மாடு கொடுத்துட்ருக்கோம். ரேட்லேயும் சரி. மற்ற ஃபார்ம் விசிட் பண்ண இப்போ ஒரு கஸ்டமர் கூட இன்னைக்கு கூட ஒரு 6 ஃபார்ம் விசிட் பார்த்துட்டு வந்தாங்க காலையிலேருந்து. விசிட் பார்த்து கடைசியாக நம்ம ஃபார்ம் 7வது ஃபார்மாக நம்ம ஃபார்முக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. 7வது ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 6 ஃபார்மில் பார்த்தா ஒரு மாடு கூட மனசுக்கு திருப்தி இல்லை. 7வது ஃபார்மில் பார்த்தோன்னா மாடு உடனே பிடிச்சிச்சு. அவன் 10 மாடு வேணும்னு வந்தால் வண்டியில் நீங்கள் 6 மாடு ஏற்றி விடுங்க சொல்லி 6 மாடு வாங்கியிருக்காங்க நம்ம ஃபார்மில். அதுவும் நம்ம வீடியோ நம்ம அதுவும் பார்ப்போம். அவங்க வந்து மற்ற ஃபார்ம் பார்த்துட்டு தான் வந்து 6-7 ஃபார்ம் பார்த்துட்டு கடைசி 6 ஃபார்ம் பார்த்துட்டு கடைசி 7வது ஃபார்ம் நம்ம ஃபார்ம் தானே சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் கடைசி ஃபார்ம். சரி இவ்வளோ தூரம் நம்ம அங்கேருந்து வந்துட்டோம், பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலம் வந்து எடுத்துக்கிட்டாங்கண்ணா. நல்லா திருப்தியாக வாங்கி முழு திருப்தியாக எடுத்துக்கலாம். ரேட்லேயும் அனுசரித்து பண்ணி கொடுத்தோம்னா நம்ம ஃபார்மில் ரேட்லேயும் விலையில என்ன பண்ணி அனுசரித்து பண்ணி கொடுத்துருவோம்னா. மற்ற ஃபார்மில் 2000 கிடைக்கிறது 2000 கிடைச்சா நம்ம கொடுத்துருவோம். நம்ம மாடு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பொருளுக்கு கேரண்டி கொடுக்கலாம்ண்ணா. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணா. வணக்கண்ணா.